யாராச்சும் 70 லட்சம் போகிற காணி 85 லட்சத்துக்கு தாங்க கொண்டு கேட்பாங்களா? கேட்டாங்களே. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அன்றைக்கு நானும் அடிக்கிற வெயிலுக்கு ஆஃபீஸில் ஏசியை போட்டு குந்திட்டு இருந்தா ஒரு கோல் வருது, அண்ணா ஜெஃப்தானே இந்த இடத்துல காணுங்க. நானும் இருக்கிற இடமெல்லாம் சொல்ல ஒரு இடம் சொன்னாங்க. அவங்களும் ஓகே நாங்கள் பார்க்குற மாட்டாங்க. A few moments later. பிறகு பார்த்தா கோல் பண்ணி அண்ணா இடம் இல்லாமல் ஓகே 85 லட்சம் பண்ணா தாங்கண்ணா. 85 லட்சம் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. காணியும் 70 லட்சம், அதுவே உணர்த்து கூட தான் சொல்லுது. அப்போ நான் வாக்கு விளங்கப்படுதாக்கா 70 லட்சம் தானே கப்பரை பண்ணேன். இல்லை எங்கள் மாமா கோல் பண்ண 85 லட்சம் வந்தே சொல்லுங்கண்ணா. ஓ நீ அப்படி வரியா? நானும் கடகராசி பூச நட்சத்திரம் ரொம்ப நல்லவனாச்சு. நோ சொல்லியிருப்பேங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் அப்படி இல்லடே. எனக்கு காணி வித்தாலே காணும். அப்போ மாமா கோல் பண்ணேன். நான் மாமாக்கெல்லாம் சொல்லி எல்லாம் விளங்கப்பட்டி விட்டாச்சு. மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி தான், இருந்தாலும் ஓகே. அவர் மாமா தானே சூஸ் பண்ணவர், அவரை பார்த்துக்கிட்டு வந்து விட்டாச்சு. ஒரு நாள் கழிச்சு இன்னொருத்தன் கோல் பண்ணான். நான் இந்த காணி எவ்வளோ, நான் 70 லட்சம் பண்ணே சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி. பார்த்தா அவன் வேறு யாரும் இல்லை, அதே மாமாவோட தங்கச்சிட்டமா. அவன் எவ்வளோ சொல்லிக்கிறான்? 80. அக்கா 85, அவன் 80. இப்படி முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அப்போ மாமான பாயிண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கு? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதோடைய மாமா பறந்து போயிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு காணி விற்கணும் வாங்கணும்னா நீங்கள் தான் எனக்கு கோல் பண்ணணும். அந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது இல்லை, அதுக்கு கோல் பண்ணாலே காணும். எல்லாமே பேப்பர் ஒர்க் தான். எவ்வளோத்துக்கு விற்க போகிறீங்க, எவ்வளோத்துக்கு வாங்க போகிறீங்க, எல்லாமே அதில் இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தவனை பார்த்து அவன் எப்படி உங்களுக்கு உண்மையாக இருப்பான்? ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கே கோல் பண்ணுங்கள். பாய்.